ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். வீடியோ வந்துட்டு கொஞ்சம் லென்த்தா போச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. ரொம்ப லென்த்தா போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு, நான் இதே மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஃபேன் பாயோட சம்பவத்தை வந்துட்டு நாம அந்த லிரிக் எல்லாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லிரிக்கை வந்துட்டு உங்களுக்காக அதை டீகோட் பண்றேன். அந்த வீடியோல இப்போ என்ன பேசியிருக்கேன் அப்படின்னு கேட்டினா வந்துட்டு, வில்லாதி வில்லனா அப்படிங்கிற ஒரு சாங் வந்துட்டு லியோ படம் வந்து ஒரு மாதிரி ஒரு பிக்கஸ்ட் லெவல்ல போயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு பாட்டு வந்துச்சு 1 year பிஃபோர். அப்ப இந்த தம்ப்நெயில் பார்த்து நான் வந்துட்டு உள்ள போய் சூப்பரா இருக்கே தம்ப்நெயில் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு உள்ள போய் பார்த்தா அது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஆல்பமா இருந்துச்சு. ஸோ அந்த டிஃப்ரெண்டான ஒரு ஆல்பத்தை நான் வந்துட்டு உள்ள போய் பார்த்து என்ஜாய் பண்ணி, இதுல நிறைய லைன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கே, செம்மையா எழுதியிருக்காங்களே, இதை வந்து நம்ம டீகோட் பண்ணலாமே அப்படின்ட்டு எடுத்து என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து அதை பேசி அதை நான் வந்துட்டு எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த சாங் வந்துட்டு இவ்வளோ இது வந்து நான் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா, அந்த சாங் வந்துட்டு எனக்கு அவ்வளோ இம்பாக்ட் ஆயிருந்துச்சு. அஃப்கோர்ஸ் எனக்கு ஒரு வீடியோட கண்டென்ட் அவ்வளோதாங்க. இது வந்துட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க, பட் நான் சொல்றேன், எனக்கு ஒரு வீடியோட கண்டென்ட் மட்டும் இல்லாமல் வந்துட்டு நான் விஜய் ஃபேனுங்கிறது. எனக்கு அப்போ அந்த சேனல் நேம் நான் இது பண்ணல அண்ட் வந்துட்டு பார்க்கல. ஜஸ்ட் லைக் அந்த வீடியோ பார்த்தேன், நல்லா சூப்பரா இருந்துச்சு, அதை பார்த்து அப்படி போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு 2-3 டேஸுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் வருது. இட் லைக் வந்துட்டு கமெண்ட். அந்த கமெண்ட்ல வந்துட்டு தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு போட்டிருந்தாங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப பெரிய ஆளுங்க தான். ஸோ அவங்க வந்து எனக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் கமெண்ட் போடணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நான் பயந்துட்டு இருந்தேன். இதுக்கு பயந்த அப்படின்னா வந்துட்டு நான் வந்துட்டு காப்பிரைட் வந்துருமோ அப்படின்னா நான் பயந்துட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு லிரிக்கு ஏற்ற மாதிரி அங்கே வந்துட்டு ஆல்பத்தை போட்டுட்டே இருந்தேன். எடிட்டிங் பண்ணி கட் பண்ணி சாங் வந்துட்டு போட்டுருந்தேன். ஸோ அப்போ வந்துட்டு காப்பிரைட் இஷ்யூ வருமோ அப்படின்ற பயத்துல தான் நான் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணது அந்த வீடியோ வந்துட்டு நான் என்ன பேசினேன் என்ன பேசல எனக்கு அந்த டைம் தெரில. பட் அது நான் ரொம்ப டைம் எடுத்து கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ அதே மாதிரி தான். அதை விட இதை வந்து கொஞ்சம் மெனக்கட்டு பண்ணலான் இருக்கேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்துட்டு அந்த வீடியோல வில்லாதி வில்லனா அப்படிங்கிற அந்த சாங் வந்துட்டு செம்ம ரீச், செம்மையா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு அந்த ஒரு ஆல்பம். அந்த ஒரு அந்த ஹைப் மூட்ல நான் வந்து எடிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இந்த இதுவும் வந்துட்டு ஒரு 1 year பிஃபோர் தான் வந்திருக்குது. இந்த கோட் படம் இருக்குல்ல, ஸோ அந்த கோட் படத்தோட ஒரு ட்ரிபியூட் சாங் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பரா இருக்குது. பட் ஆனா எனக்கு இது ஏன் சஜஷன் ஆகல அப்படின்னா வந்துட்டு பார்க்கும்போது நான் வந்துட்டு அதை பர்சனலைஸ்டு இட்ஸ் லைக் வந்துட்டு யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணா வந்துட்டு லைக் இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்குல்ல, அதை ஆன் பண்ணணும். அதை ஆன் பண்ணாம வந்துட்டு பர்சனலைஸ்டு அப்படின்னு இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு வராது. அப்போ வந்து அந்த வீடியோலாம் எனக்கு வரல. ஸோ அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு தான் வந்து உட்காந்துட்டு ஃபுல்லா அவங்களோட எல்லா சாங்ஸையுமே பார்த்தேன். நேற்று வந்துட்டு அவரு கேட்டிருந்தாரு என்கிட்ட, என்னோட ஒரு வீடியோல வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாரு, உங்களோட அந்த கோட் ட்ரிபியூட் சாங் இருக்குது, ஸோ அந்த சாங்கை நீங்க வந்து கொஞ்சம் டீகோட் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால வந்து நான் ஓகே அப்படிங்கிறதுக்காக வந்து நான் அதை எடுத்து பார்த்தேன். 1 year பிஃபோரா, ஐயோ. அதுக்கப்புறம் தான் நோட்டிஃபிகேஷன் பெல் பார்த்தா அது இப்படி இருக்குது. சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்துட்டு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது சரி ஓகே பழைய சாங்ஸ் எல்லாம் பார்ப்போம் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆல் சாங்ஸ் ஆர் குட், ஓகே, நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு ஒரு மைன்யூட்டான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து நான் ஓப்பனா சொல்றேன். ஸோ நமக்கு வந்து ஒன்றும் தெரியல, எனக்கு நான் ஓப்பனா சொல்றேன். அது ஃபேக்ட், ஏத்துக்குன்னா ஏத்துக்கோங்க, இல்லைன்னா நாட் ப்ராப்ளம். ஏன்னா அப்படின்னா ஒரு மியூசிக்கான வேவ் வந்துட்டு பயங்கரமா இருக்குது. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு அந்த ஒரு குரல் இருக்குல்ல, இந்த குரல் வளையம் சொல்லுவாங்க, அந்த பாட்டுக்கு வந்துட்டு அந்த குரல் வந்துட்டு பயங்கரமா இருக்கணும். ஒரு பாட்டு வந்து மெலோடியா இருந்தா ஸ்லோ ஜானரா நைஸா இருந்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு அந்த பாட்டுக்கு வந்துட்டு ஹைப் ஏத்துற மாதிரி ஒரு அந்த மியூசிக் பீட் ஏத்த மாதிரி வந்துட்டு பயங்கரமான ஒரு வாய்ஸா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு சஜஷன். ஸோ அதை நீங்க மட்டும் ரீசெக் பண்ணி பார்த்து கொஞ்சம் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப சூப்பரா சொல்றாங்க. பட் எனக்கு வந்துட்டு என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சது வில்லாதி வில்லனா அந்த சாங். அதுக்கப்புறம் வந்து இந்த பாட்டோட வந்துட்டு எனக்கு டீகோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேட்கும்போது எனக்கு பெருசா ஒன்றும் தோணல. பட் அட் த சேம் டைம் வந்துட்டு அதை லிரிக்ஸ் எல்லாம் நோட் பண்ணி திரும்ப நான் கேட்கும்போது வந்து ஒரு நாள்ல வந்து எப்படி ஒரு 10-15 வாட்டி நான் கேட்டேன். கேட்கும்போது எனக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் போக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ஸ்லோ பாய்சன் மாதிரி ஸ்லோவா தான் ஏறும் போல, அந்த மாதிரி வந்துட்டு ஸ்லோவா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சாங் மண்டைக்குள்ள ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ அதை பத்தி ஒவ்வொரு லைனுக்கு ஏற்ற மாதிரி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ
ஓகே, இதுதான் அவங்க சொல்றாங்க, இது அவங்க சொல்ல வர்றாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவங்க எந்த ஒரு மைண்ட், எந்த ஒரு இதை வச்சு அவங்க எழுதுனாங்க நமக்கு தெரியாது. பட் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு அதை பார்க்கும்போது இருக்கிற ஒரு மைனூட்டான இதுதான் என்னோட தாட்ஸ் தான் நான் வந்து இதுல வந்துட்டு பேச போறேன். இட் லைக் என்னோட ப்ரெடிக்ஷன். இந்த மாதிரி பண்ணிருப்பாங்களோ, இப்படி ஒரு லிரிக் வந்து இதனால ஆட் பண்ணிருப்பாங்களோ அப்படிங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷன் சொல்ல போறேன். ஸோ நீங்க அவங்க இப்படி சொல்லியிருக்காங்க, நீ அப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க யாரும் சொல்ல வேணாம். 5 விரல் வித்தியாசமா இருக்குல்ல, 1 2 3 4 5 அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். இல்ல இந்த லைனுக்கு இந்த மாதிரி இருக்கலாமே அப்படி மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தோணும். எனக்கு நான் பார்க்கும்போது நான் ஜஸ்ட் லைக் அந்த லிரிக் ஒவ்வொன்றா பார்த்தேன், ஒவ்வொன்றா பார்த்து ஒவ்வொன்றா எழுதி ஒவ்வொன்றா அதுக்கு வந்துட்டு டெஃபினிஷன், இந்த திருக்குறள் எழுதும்போது வந்துட்டு 2 அடி குறள் எழுதிட்டு அதுக்கு வந்து பொருள் எழுதுவாங்க தெரியுமா? ஸோ அது மாதிரி வந்துட்டு 2 அடி அந்த லிரிக் வந்து எடுத்து எழுதிட்டு அதுல இருந்து ஒரு பொருள், அடுத்த ஒரு பொருள், ஸோ அந்த மாதிரி எனக்கு தோணுனதை நான் எழுதியிருக்கேன். ஐ எம் அப்கோர்ஸ் விஜய் ஃபேன்ஸா, ஸோ விஜய் ஃபேனா இருக்கிறதால வந்து எனக்கு சின்ன சின்ன மெமரிஸ் எல்லாம் அப்படியே ஞாபகம் வரும். ஸோ அதை வந்துட்டு அப்படியே கலெக்ட் பண்ணி அப்படியே இங்க பண்ணியிருக்கிறேன். ஸோ அதான் வந்துட்டு இங்க இதை பாத்தீங்கன்னா எல்லாம் எழுதி வச்சு ஏதோ பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லா பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இல்ல எனக்கு இந்த வீடியோ பார்க்க இஷ்டம் இல்லை, எனக்கு அந்த சாங்கை நான் ஃபர்ஸ்ட் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்குது. ஸோ ஃப்ரீ ஹிட் ஸ்டுடியோ அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணாலும் வந்துடும். இல்ல வரல அப்படின்னா வந்து என்னோட சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஃப்ரீ ஹிட் ஸ்டுடியோ அப்படிங்கிற அந்த சேனலை போய் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டு ஆல் கொடுத்துருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு காமிக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா நானும் கொஞ்சம் கூட வந்துருவேன். சேனல்ல வந்துட்டு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, முக்கியமா இந்த ஃப்ரீ ஹிட் ஸ்டுடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல ஒன்று போட்டிருந்தாங்க, நான் அது இப்போதான் பார்த்தேன். அவங்க டிஸ்கிரிப்ஷன்ல நோ நீட் மணி அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. எங்களுக்கு வந்துட்டு மியூசிக் தான் முக்கியம், எங்களுக்கு பணம் முக்கியம் கிடையாது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு உண்மையாவே வந்துட்டு ஒரு வேற லெவலான ஒரு மோட்டிவேஷன் எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் மறக்காம அந்த சேனலை பார்த்து அவங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஸ்ட்ரகிள் ஆகி இந்த மாதிரி வந்து லிரிக்ஸ், எடிட்டிங்கு, விஎஃப்எக்ஸ் குவாலிட்டிஸ் எல்லாமே சூப்பரா இருக்குது. ஸோ எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால மறக்காம எல்லாம் பார்த்து நீங்க செக் பண்ணுங்க. அந்த ஒரு சாங்கை நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து அதை விட்டு வெளில வரவே தோணாது. ஸோ பொறுமையா ஹெட்செட் போட்டு பொறுமையா கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். யா, இப்போ வாங்க நம்மளுடைய வீடியோக்குள்ள போலாம். கோட் ட்ரிபியூட் தி கோட். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த வாய்ஸை கேட்கும்போது வந்துட்டு ருத்ரன் படம் இருக்குல்ல, ஸோ இந்த ருத்ரன் படத்துல வந்துட்டு முடி 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 பகை முடி அப்படிங்கிற சாங் வந்துருச்சு. ஸோ அந்த சாங்ல வந்த ஒரு வாய்ஸை வந்துட்டு அப்படியே கேட்குற மாதிரியே இருந்துச்சு. இதுல பாடுற பேர் வந்துட்டு திவாகர்னு போட்டிருக்காங்க. பட் எனக்கு ஏன் அப்படி கேட்டுச்சு, நான் அங்க சர்ச் பண்ணி பார்த்தேன். பட் அவங்க சிங்கர் பேர் எனக்கு கரெக்டா கண்டுபிடிக்க முடியல. சம்டைம்ஸ் இது அவர் தானா இல்ல இது வேற ஒருத்தரா இல்ல வாய்ஸ் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிற வந்துட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நண்பா நீங்க சொல்லுங்க. ஸோ எனக்கு பார்க்கும்போது அந்த வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு, அந்த வாய்ஸ் மாதிரி தான் இருக்குது. பட் ஆள் வேறையா என்னன்னு தெரியல. ஸோ மறக்காம பார்த்து சொல்லுங்க. எனக்கு அதை பார்க்க முடிஞ்சுச்சு, 2 வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்கு, என்னடா இது அந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சாங்கோட லிரிக்ஸ் பாப்போமா? சினம் கொண்ட வேங்கை இவனது பார்வை, எதிரியின் படைபலங்கள் பொடிபடுமே. இது என்ன அப்படின்னா வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரிதான், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க எது வேணா வச்சுக்கலாம், இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான். ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த கள்ளச்சாராயம் இதை வந்துட்டு காய்ச்சறப்போ நிறைய பேர் வந்து அதுல வந்து இறந்துட்டாங்க. அப்ப அதுக்காக வந்துட்டு நம்ம விஜய் சாரே வந்து உள்ள என்ட்ரி கொடுத்தாரு. ஸோ அப்போ என்ட்ரி கொடுத்த அந்த டைம்ல வந்துட்டு அவர் வந்துட்டு அஃபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, நான் வந்துட்டு வர்றேன் அப்படின்னு அஃபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. பட் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க கட்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த இதுல வந்து ஒரு லுக் இருந்துச்சு, அந்த ஒரு பார்வை, அந்த ஒரு பார்வையை வச்சு நிறைய பேர் நிறைய விதமா எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க.
உங்களுக்கு எல்லாம் இருக்குடா அப்படி மாதிரி வந்துட்டு. பிகாஸ் ஏன் அப்படின்னா இந்த லிரிக் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா அப்படின்னா வந்துட்டு சினம் கொண்ட வேங்கை இவனது பார்வையில் எதிரியின் படைப்பலம் பொடிபடுமே. சினம் கொண்ட வேங்கை இவனது பார்வையில், ஓகே, சினம் கொண்ட வேங்கை வந்துட்டு இருக்குது, அவதான் தளபதி விஜய். சோ அவர் வந்து பாக்குறாரு, அவரோட பார்வையில வந்துட்டு எல்லாமே படைப்பல எல்லாம் பொடிப்படுமே அப்படிங்கிறதான் இங்க வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பரான லைனு அண்ட் அந்த 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 இதுக்கு ஆப்டா பொருந்தது. ஸோ அது நீங்க வந்துட்டு இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். ஸோ எனக்கு வந்துட்டு அது கனெக்ட் ஆச்சு இந்த லிரிக்கை கேட்கும் போது. மதம் கொண்ட யானை இவனது கால் தடம் படம் இடத்தில் காலத்தில் பதிந்திடுமே. ஸோ இந்த லைனை வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்ன பிரச்சனை வந்தாலும் இட்லைக்கு வந்து இது அரசியலுக்கு முன்னாடி வந்த ஒரு சாங், ஓகே. ஆனா இதை கனெக்ட் பண்றது அரசியல் கூட தான் நான் கனெக்ட் பண்றேன். விஜய் சாரை வந்துட்டு வேற எதுல கனெக்ட் பண்ணு தெரியல எனக்கு. அரசியல் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அவர் வந்து சொல்லியிருப்பாரு என்னன்னா வந்துட்டு நோ லுக்கிங் பேக், ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன், இனிமே நோ லுக்கிங் பேக். காலத்தில் இறங்கி அவரோட வேலையை காமிக்க போறாரு. ஸோ அதுக்கான ஒரு விஷயம் தான் வந்துட்டு இப்போ அந்த ரீசெண்டா அந்த ஒரு விவசாய நிலத்துல வந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்கல்ல. இட்லைக்கு வந்துட்டு ஏர்போர்ட் வரப்போகுது, ஸோ அதை வந்துட்டு தடுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா விவசாயிகள் அழிஞ்சு ஒரு ஏர்போர்ட் வரணுமா அப்படி மருந்து கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கான ஒரு விஷயம்தான் காலத்தில் பதிந்திடுமே இவரது கால் தடம் அந்த மாதிரி. அது வந்துட்டு பார்க்கும்போது லிரிக் எல்லாம் ஆப்டா பொருந்தது. ராகுல்னு ஒரு பையன், சின்ன பையன் பேசுனது நான் கேட்டேன். அந்த குழந்தையோட பேச்சு மனசு ஏதோ செஞ்சிருச்சு. உடனே உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு, உங்க எல்லாரையும் கூட பேசி ஆகணும்னு தோணுச்சு, உங்க எல்லாரு கூட நான் நிப்பேன், நீ தொடர்ந்து நிப்பேன் சொல்லணும்னு தோணுச்சு. எனக்கு இந்த பாயிண்ட் தோணுது, உங்களுக்கு என்ன பாயிண்ட் தோணுது அப்படிங்கிறது கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க. வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட். இவன் முன்னால் உள்ள தடைகள் 100டா, பின்னால் வரும் படைகள் பாருடா, தொட்டால் வெற்றியாகும் இவன் வீரம் வீழாதடா. இவன் முன்னால் உள்ள தடைகள் 100டா. இவர் ஃபர்ஸ்ட் படம் வந்துட்டு ஒரு ஃபிளாப் படம். ஃபிளாப்னா வந்துட்டு அட்டர் ஃபிளாப்பான ஒரு படம் தான் வந்துட்டு நாளைய தீர்ப்பு. அப்ப அந்த நாளைய தீர்ப்பு வந்து இவர் ஏமாத்துச்சு அப்படின்னு இவர் நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும்ன்றத நினைச்சுதான் என்னுடைய முதல் படம் நாளைய தீர்ப்புல நடித்தேன். ஆனால் அந்த படம் என்னை கைவிட்டுருச்சு. அதுக்கப்புறம் நான் ரசிகனை நம்பினேன், அந்த படமும் என்னை கைவிடல. இன்னி வரைக்கும் என் ரசிகன் என்னை கைவிடல. ஸோ அது மட்டும் இல்லாம வந்து உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கும் தெரிஞ்சது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு ஆர்டிக்கல்ல வந்துட்டு என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, ஒரு தகரடப்பா மூஞ்சி, இந்த மூஞ்சியெல்லாம் அவங்க வந்து படத்துல பாக்கணுமா, தியேட்டர்ல பாக்கணுமா, ஸ்கிரீன்ல பாக்கணுமா அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு நைட்டு ஃபுல்லா அழுதாரு, அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு வந்துட்டு நம்மளுடைய சஞ்சீவ் சாரே சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் ஒரு மூஞ்சியா அப்படின்னு சொல்லி ஒரு மேகசின்ல வந்து எழுதினாங்க. இப்போ தகரடப்பா மூஞ்சின்னு எழுதினாங்க. இப்போ அவரை பத்தி ஒரு புக்கே ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. அப்போ அவரோட மைண்ட் செட் அழுதான். நல்லாவே அழுதான். ஒரு நைட்டு ஃபுல்லாக அழுதான். ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங், நியூ இயர் நைட்டா கிறிஸ்மஸ் நைட்டா அதுன்னு எனக்கு கரெக்டாக தெரில. நைட்டு ஃபுல்லாக அழுதான். ஸோ அதை பற்றி அவர் சொன்னாரான்னு எனக்கு தெரியல, சஞ்சீவ் சார் சொல்லியிருந்தாரு ஒரு நைட்டு ஃபுல்லாக அழுதான், நைட்டு ஃபுல்லாக அழுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப வெறியாகி திரும்ப வந்து திரும்ப படம் நடிச்சு திரும்ப வேற லெவல்ல வந்து திரும்ப அதே ஆர்டிக்கிள்ல கவர் பிக்கு இவரோட போட்டோ கேட்கிற அளவுக்கு அவர் வந்து நின்னாரு. அதுதான் தளபதி விஜய் போட்டிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, இதை தாண்டி வந்துட்டு அவரு ஒரு ஒரு ஷோல கூட வந்துட்டு இட்லைக்கு வந்துட்டு அது ஒரு என்ன இது நான் வந்துட்டு மியூட் பண்ணி சொல்றேன். ஏன்னா அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு இவரை வந்துட்டு சிம்பு, தனுஷ் இவருக்கு அடுத்து வந்தவங்க எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு எல்லாம் பேர் இருக்குது.
சீட்ல. பட் ஆனா இவருக்கு வந்துட்டு சீட்ல பேர்லாம் கிடையாது. ஸோ மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஸ்டேஜுக்கு பின்னாடி அங்க அந்த ஆடியன்ஸ் பக்கத்துல போய் உட்கார சொல்லிட்டாங்க. அது பிரச்சனை கிடையாது. பட் ஆனா வந்துட்டு அவருக்கான இடத்த அவர் கொடுக்கல அப்படிங்கிறது வந்துட்டு அவருக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. பட் அவருக்கு சப்போர்ட் பண்ற விதமா வந்துட்டு நம்முடைய விக்ரம் சார் எல்லாம் பக்கத்துல வந்து உட்கார்ந்துருந்தாங்க. அண்ட் அதை தாண்டி அதை வந்துட்டு அவர் மேடெல்லாம் பேசல. வந்த வேலை என்ன, வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டாரு. 2013ல தமிழ்நாட்டுல 100 இயர்ஸ் ஆஃப் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. இந்த ஃபங்க்ஷன்ல பெரிய பெரிய ஆக்டர்ஸான ரஜினி, கமல், அஜித், விக்ரம் சொல்லிட்டு எல்லா ஆக்டர்ஸுமே கலந்துக்கிட்டாங்க. இந்த ஒரு ஃபங்க்ஷன்ல தளபதி விஜய் அவர்களையும் இன்வைட் பண்ணாங்க. விஜய் அவர்களுக்கு மற்ற ஆக்டர்ஸை விட லேட்டா இன்விடேஷன் வந்திருந்தாலும் அவர் இந்த ஃபங்க்ஷனை அட்டென்ட் பண்ணாரு. இந்த ஃபங்க்ஷன்ல ஆக்டர்ஸ்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு தனி ரோல எல்லாருக்குமே சீட்டு கொடுத்திருந்தாங்க. அந்த சீட்ல எல்லாம் தனித்தனியா ஒவ்வொரு ஆக்டர்ஸுக்குமே பேர் மென்ஷன் பண்ணி இருந்துச்சு. ஆனா விஜய் அவர்களுக்கு முன்னாடி ரோல எந்த ஒரு சீட்லயுமே அவரோட பேர் இல்ல. இதனால தளபதி விஜய் அங்க உள்ள ஃபங்க்ஷன் ஆர்கனைசர்ட்ட என்னோட சீட் எங்க இருக்குன்னு கேட்டப்ப அதுக்கு அவரு சாரி சார், உங்களுக்கு முன்னாடி ரோல சீட் இல்ல, பின்னாடிதான் உங்க சீட்டுன்னு சொன்னாரு. இத கேட்டதும் விஜய் எந்த ஒரு டென்ஷன் ஆகாம பின்னாடி அவரோட சீட்ல போய் உட்கார்ந்தாரு. இதனால விஜய் சப்போர்ட் பண்ற விதமா ஒரு சில ஆக்டர்ஸ் விஜய் இப்படி உட்கார வச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவரோட பக்கத்து சீட்ல வந்து உட்கார்ந்தாங்க. அப்ப அவருக்கு மக்கள் சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா தாங்க இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அவருக்கு மக்கள் சைட்ல இருந்து எவ்வளவு சப்போர்ட் இருக்குன்னு நீங்களே பாருங்க. சோ ஒரு நிராகரிக்கப்பட்ட ஒரு இடத்துல அவர் இப்போ ஒரு வேற லெவல்ல வந்து நிக்கிறாரு அப்படின்னா அது காரணம் என்ன அப்படின்னா, இவன் முன்னால் உள்ள தடைகள் 100டா, பின்னால் வரும் படைகள் பாருடா. பின்னாடி வந்த படைகள் யாரு அப்படின்னா வந்துட்டு இவருக்கு அவ்வளோ பிரச்சனை, இந்த டாக்ஸ் பிரச்சனை, மாஸ்டர் பத்திரோட டாக்ஸ் பிரச்சனை நீங்க பாத்திருப்பீங்க. அந்த பிரச்சனை வந்து நெய்வேலியில வந்துட்டு அவ்வளோ பேர் கூடுனாங்க பாத்தீங்களா. பின்னால் வரும் படைகள் பாருடா அப்படிங்கறது. அதுக்கு அடுத்து கூட வந்துட்டு இப்ப அந்த டிவிகே கட்சி அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு மாநாடுன்னு ஒண்ணு வச்சதுக்கு அப்புறம் உள்ள வந்தாங்க பாத்தீங்களா, அவ்வளோ ஜனங்கள், அவ்வளோ மக்கள். சோ அதுக்கான காரணம் தான் பின்னால் வரும் படைகள் பாருடா. வெற்றியாகும் இவன் வீரம் வீழாதடா. ஒரு விஷயத்த வந்துட்டு தொட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அதை வந்துட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடுவாரு. இப்ப நம்ம சர்க்கிள்ல இருக்கிற நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல நம்ம ஜெனரேஷன்ல இருக்கிற பீப்புள்ஸா இருக்கட்டும், சம்டைம்ஸ் 100% இருக்கிறவங்க மட்டும்தான் வந்துட்டு ஒரு விஷயத்த தொட்டாங்க அப்படின்னா அதை பார்த்து பயந்து விடாம போராடுவாங்க. ஸோ அந்த போராட்டம் தான் வந்து நமக்கு ஒரு பின்னாடி ஒரு வெற்றியை கொடுக்கும். பட் அந்த போராட்டம் வந்துட்டு அவர் அப்பவே பண்ணியிருக்காரு. எப்படின்னா வந்துட்டு ஒரு பெரிய ஆர்டிக்கிள்ல ஒரு இது போட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு கண்டிப்பா ஒரு படம் நடிக்கணும் அப்படின்னா அது அவன் பயந்துதான் இருப்பான், நடிக்க மாட்டான், பயமா இருக்கும். அப்படி நடிச்சாலுமே வந்து அதுவும் ஃபிளாப் ஆச்சுன்னா முடிஞ்சு அப்படின்னு பயந்து பின்னாடி பின்வாங்கிடுவாங்க. ஆனா அவர் வந்தாரு பாத்தீங்களா, திரும்ப நொறுக்கி ஒரு வேற லெவல்ல இது பண்ணாரு பாத்தீங்களா. அதே மாதிரிதான் ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம தொடறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்த நம்ம வந்துட்டு ஃபுல்லா இறங்குறோம் அப்படின்னா வந்துட்டு ஆளை எதுன்னு பார்க்காதீங்க, இறங்கியாச்சுன்னா முடிஞ்சு. ஒரு விஷயத்த நம்ம தொடர முன்னாடி இந்த அழகிய தமிழ்நாளோட ஒரு டைலாக் வரும், ஒரு செயல்ல இறங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் 100 வாட்டி யோசிக்கலாம். ஆனா இறங்குனதுக்கு அப்புறம் ஏன்டா இறங்கணும்னு ஒரு தடவை கூட யோசிக்க கூடாது. இறங்குனதுக்கு அப்புறம் யோசிக்கவே கூடாது. எவ்வளவோ பண்ணிட்டோம், அதுவும் பண்ண மாட்டோமா, அதான் டைலாக். எவ்வளவோ பண்றோம், இத பண்ண மாட்டோமா என்ன. சோ அது மாதிரி இருந்துட்டு நோ லுக்கிங் பேக், லுக்கிங் த ஃப்ரண்ட் ஆஃப் த ஃபார்வர்ட் அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். வரும் காலம் இவன் புகழை சொல்லும், வரலாற்றில் இவன் பேரை பதித்திடும், நிகர் நின்றால் இவன் என்றாலும் எதிர்த்து வெல்வேனடா. இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல வந்துட்டு இவர் எதுக்காக அந்த வரலாறு பதிச்சிட்டு இருக்காரு, வரலாறு படைக்க ஆசைப்படுறாரு அப்படின்னா வந்துட்டு அவர் முன்னாடியே சொல்லியிருக்காரு, அவரோட எய்ம் அண்ட் கோல் வந்துட்டு சினிமாவை தாண்டி அரசியல் தான் அவரோட எய்ம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் அவர் முன்னாடி சொல்லிட்டு இருப்பாரு. தளபதி துப்பாக்கி சூப்பர், எப்ப அரசியலுக்கு வருவீங்க, என் விரல் காத்துட்டு இருக்கு உங்களுக்காக. ஓகே, அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குங்க. ஸோ இப்ப அவர் சொல்லிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா வந்துட்டு மக்கள் எனக்கு நிறைய பண்ணிட்டாங்க, இந்த படம் எல்லாத்தையும் நிறைய பண்ணிட்டாங்க, நிறைய ஹெல்ப்பும் பண்ணிட்டாங்க, இப்ப நான் அவங்களுக்காக நான் வரேன் அப்படிங்கிற ஒரு வேர்டு தான் அவர் கொடுத்துட்டு இருக்காரு. அதை தாண்டி இதுல வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு வரும் காலம் இவன் புகழை சொல்லும், வரலாற்றில் இவன் பேரை பதிக்கும். கரெக்டா, வரலாற்றில் ஒரு பேரை பதிக்கும் அப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம இதுல வந்துட்டு காலம் தாண்டி நிக்கிறது யாரெல்லாம் சொல்லுங்க. அப்துல் கலாம் சாரு, அண்ட் வந்துட்டு பெரியார்,
வேலு நாச்சியார் அண்ட் வந்துட்டு சுபாஷ் சந்திர போஸ், பாரதியார், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்ப இவங்க அடிப்படையில வந்துட்டு இதை தாண்டி இப்போ உள்ள இதுல வந்து பாத்தீங்கன்னா அம்மா ஜெயலலிதா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்துட்டு கலைஞர் ஐயா, ஸோ அவரையும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ காலம் தாண்டி நிக்கிறாங்கல்ல, அதுதான் காலம் தாண்டி நிக்கிறதுக்காக வந்துட்டு வரலாற்றில் ஒரு ஒரு தடம் பதிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காரு. அது இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த லிரிக் எல்லாம் வந்துட்டு ஃபியூச்சருக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா. ஸோ அதுதான் இவங்களோட ஒரு இது. ஸோ இது வந்து நான் அவங்கள்ட்ட கேட்கல, இவங்க இது எப்போ பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த சாங் வரும்போது நான் வந்துட்டு இதை பார்க்கல. ஸோ அதனால எனக்கு கிளியரா தெரியல. ஏன்னா இது சாங் வந்துட்டு அதுக்கு முன்னாடி வந்துச்சா பின்னாடி வந்துச்சான்னு தெரியல. இந்த டிவிக்கு வந்துட்டு அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி வச்சா பின்னாடி வச்சா தெரியல. மேபி அது கூட இருக்கலாம். தளபதினா தீப்பொறி ஆர்ப்பொறி, இவனது குறியில தப்பிக்க முடியாது. தளபதினா அது தீப்பொறி தான். அது வந்து நம்ம வந்துட்டு சொல்ல வேண்டிய வார்த்தையெல்லாம் கிடையாது. இளைய தளபதியா இருந்தவர் தளபதியா மாறி ஒரு 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 வேற ஒரு விஷன்ல வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா தளபதியை வந்துட்டு ஆர்ப்பரிக்கிற விதமா வந்துட்டு தியேட்டர்ல கொண்டாடுறாங்க பாத்தீங்களா. ஸோ தளபதி அப்படின்னு பேர் சொன்னாலே வந்துட்டு தியேட்டர்ல வந்துட்டு அவ்வளோ கைத்தறல், கிளாப்ஸ், என்ஜாய்மெண்ட்ஸ் எல்லாம் வருது. ஆனா அந்த லாஸ்ட் டான்ஸ், ஒன் ஆஃப் த லாஸ்ட் டான்ஸ் ஜனநாயகன்ஸ், அது வந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ அந்த ஒரு இதுதான் வந்துட்டு இங்க வச்சிருக்காங்க. இவனது குறியில தப்பிக்க முடியாது. பிகாஸ் இவர் ஒரு படம் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த படம் ஃபிளாப்பாவே இருந்தாலுமே வந்துட்டு அந்த படம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? உண்மையிலே சொல்றேன், படம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். படம் வந்துட்டு லைக் ஸ்லைட்டா நமக்கு வந்து போர் அடிச்சாலுமே வந்துட்டு படம் நல்லா இருக்கும். ஆனா படம் வசூல் ரீதியா போயிருக்காது. ஸோ அதுதான் இங்க ஒரு இதா சொல்லிருக்காங்க. அண்ட் வந்துட்டு ஒரு படம் வருதுன்னா கிளாஷ் விடுவாங்க. அந்த கிளாஷ்ல வந்துட்டு முக்கியமான கிளாஷ் யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னா வந்துட்டு அஜித், விஜய். ஸோ வந்துட்டு 2 பேர் ஜெயிச்சிருக்காங்க, இல்ல அவர் தோத்து இவர் ஜெயிச்சிருக்காங்க, இவர் ஜெயிச்சு அவர் தோத்துருக்காங்க. இந்த மாதிரியும் இருக்கும். அண்டு தளபதியோட சைலன்ஸை உடைச்சு வெளியே வந்திருக்காரு. அண்ட் டைலாக் கூட வரும். இந்த சுறா படத்துல ஒரு டைலாக் கூட வரும். நீங்க ஒரு கணத்துல அறிஞ்சா மறு கணத்தை திருப்பி காட்டுவேன் நினைச்சியா? உங்கன கை உடம்புல இருக்காதுடியே. சோ அதுவும் இதுல வந்து கனெக்ட் ஆகும். ஏன்னா வந்துட்டு தளபதினா தீப்பொறி. ஓகே, சோ அதான். அண்ட் GOAT இட் லைக் வந்துட்டு கோட்டோட ட்ரிபியூட் சாங் தான் இது. ஸோ அப்போ அந்த கோட் வந்துட்டு கோட் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் த ஆல் டைம், ஹீஸ் பேபே அப்படி சொல்றது காரணம் என்ன அப்படின்னு வந்துட்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐரா அவார்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த அவார்டு கிடைச்சது நம்ம தளபதி அவருக்கு தான். இப்போ இவங்க வந்து இந்த தலை வந்துட்டு உள்நாட்டுல வந்துட்டு ஒரு அவார்டு கிடைச்சதுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஒரு அவார்டு வாங்கியிருக்கலாம்னு கேட்டிருந்தாங்க. அவர் வெளிநாட்டுல ஐரா அவார்டு வாங்கினாரு, யாருக்கெல்லாம் தெரியும், சிறந்த நடிகன் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்துட்டு இது வந்துட்டு தலைய இது பண்ண மட்டம் பண்ணி சொல்றேன். அது ஏத்துக்காம இருக்கிறது உங்களோட விருப்பம் தான். ஓகே, பக்கம் வந்து போனவன் ஆறும் இல்லை. ஏன்னா இவரோட பக்கத்துல இட்லைக் வந்துட்டு தியேட்டர்ல படம் ரிலீஸ் ஆகும்போது வந்துட்டு இவரை சுத்தி தான் படங்கள் நடக்கும். இவரை டாமினேட் பண்ணி படம் வந்தது கிடையாது. இவரை சுத்தி தான் படம் நடக்குமே தவிர இவர் ஒரு படம் வந்து இதை வந்துட்டு முறியடிச்ச விதமா எந்த படமும் கிடையாது இப்போ வரைக்கும். வந்து எனக்கு என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு கனெக்ட் ஆகாத ஒரு வேர்டு என்ன அப்படின்னு வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த லிரிக் வந்துட்டு சும்மா லைக் வந்துட்டு கற்பனையில யோசிக்கும் போதே ஒரு கனெக்டிவிட்டிக்காக எழுதுனாங்களான்னு தெரியல. குத்தன் தான், குத்தமும் இல்லை அப்படின்ட்டு. பிகாஸ் ஏன் இது சொல்றாங்க அப்படின்னா எனக்கு தெரியல. தளபதியை வந்து சச்சின் படத்துல ஒரு பாட்டுல வந்துட்டு அவர் வச்சாரா இல்ல என்னன்னு தெரியல. ஸோ அவர் வந்துட்டு அவர் ஏற்கனவே லிரிக் எழுதும் போதும் அண்ட் பக்கத்துலேயே இருப்பாரு. ஸோ ஒரு பாட்டு வந்தாலும் அதை வந்துட்டு இவர் வந்து என்ஜாய் பண்ணி கேட்பாரு, பாட்டுக்கு பக்கத்துல எல்லாம் பண்ணுவாரு. அப்ப அந்த இதுல வந்துட்டு எனக்கு இதை பார்க்கும்போது எனக்கு தெரியல. ஏன் சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு சச்சின் படத்தோட ஒரு பாட்டு வரும் பாத்தீங்களா, புத்தனாகவும் வேணாம். ஸோ ஏன் அப்படின்னா நீயும் நானா இருந்தா போதும், உன்னை என்னை போல் வாழ்ந்தா போதும், அவங்கள மாதிரி வாழணும் இவங்கள மாதிரி வாழணும் ஆசைப்படணும், உன்ன மாதிரி நீ வாழு, அதுதான். ஸோ அதான் அங்க சொல்லுவார் அவரு. புத்தன் வாழ்க்கையும் வேண்டாம், உன்னை என்னை போல் வாழ்ந்தால் போதும், உலகம் ரொம்ப அழகு.
வந்து நின்று அவன் கூட்டத்துல, பிகாஸ் வந்து எல்லா விதமான போராட்டத்திலையும் வந்துட்டு அவர் வந்து நின்று இருக்காரு. எல்லா விதமான போராட்டத்திலையும் அவர் வந்து நின்று இருக்காரு, போராடி இருக்காரு. அவரால சில விதங்கள் மாறவும் செஞ்சிருக்குது, அவரால நிறைய விஷயங்கள் வந்துட்டு இங்க மாற்றமும் அடைஞ்சிருக்குது. பிகாஸ் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த விவசாய நிலம், ஸோ அதுக்கு வந்துட்டு ஏற்படுறதுக்கு வந்துட்டு மாத்தி இப்போ வந்துட்டு பார்த்து கேர்ஃபுல்லா வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரால முடிஞ்சு அதுக்காக நிறைய பேர் போராடான்னு சொல்றாங்க. போராடுறது பிரச்சனை கிடையாது, போராடினா அதுக்கான ரெக்குவயர்மெண்ட் எடுக்கணும், சக்சஸை கொடுக்கணும், அதுதான் மேட்ரு. நானும் போராடுறேன் அப்படின்னு நானும் போராடலாம், நீயும் போராடலாம், ஆனா அதுக்கான வெற்றியை யாரு காண்பது? நம்ம தான் காணணும். ஸோ அது வந்துட்டு போராட்டம்னா தள்ளி 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 போராட்டத்தை போட்டே இருக்கலாம். இப்போ ஒரு கேஸ் நடக்குதுன்னு வந்துட்டு அந்த கேஸை வந்துட்டு வாய்தா போட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம். வெற்றி எப்ப நீ ஜெயிக்க போற, ஸோ எப்ப நீ அந்த மக்களுக்கான தீர்வை காண போற, அதுதான் மேட்டர். அதுதான் இங்க பண்ணிருக்காங்க. கத்தும் ஜனத்தோட வீட்டு புள்ள அப்படின்னு வந்துட்டு ஒரு லைன் இருக்குது. அது காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு எந்த ஹீரோவை பார்த்தாலும் வந்து நம்மளுடைய சொந்த உறவுல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் யாருக்காவது வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. தங்கைகளுக்கு எல்லாருக்குமே ஒரு அண்ணா இருக்கிறவர் தான் தளபதி. அண்ட் நமக்கு வந்துட்டு ஒரு நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறவங்கள மாதிரி இருக்கும். இட்லைக்கு வந்துட்டு என்னோட அப்பா ஸ்டேஜ் அவரு. எனக்கு பார்க்கும்போது எனக்கு அண்ணா மாதிரி நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ எங்க அப்பா ஸ்டேஜ். அப்போ நமக்கு என்ன தோணும்? இட்லைக்கு அதுதான், நம்ம கூட இருக்கிற ஒரு ஆள் மாதிரி தான் அவர் வந்துட்டு அவர் பண்றது, அவரோட பிஹேவியர், அவர் பண்ற ஆக்டிங் எல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும். ஸோ நம்ம வீட்டு புள்ள மாதிரி அவர் வந்துட்டு இருப்பாரு சில விஷயங்கள்ல பார்க்கும்போது. ஸோ அதுவும் இங்க வந்துட்டு சூப்பரா அவங்க வந்துட்டு எளிக்கா பதிச்சிருக்காங்க. விளையாட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சில பசங்க இங்க விவகாரம் பண்ண இல்லை. விளையாட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, விடலை பசங்க இங்க விவகாரம் பண்ண இல்லை. ஸோ இது வந்துட்டு நிறைய சம்பவங்கள் இருக்குது. விடலை பசங்கன்னு சொன்னா நிறைய சம்பவங்கள் இங்க நிறைய பொருந்தும். யாருக்கு பொருந்தும் அப்படின்னா வந்துட்டு எனக்கு இப்போ ரீசெண்டா நான் கண்ணால பார்த்ததுன்னு சொல்ல முடியாது, பட் நான் இருந்த பிளேஸ் பக்கத்துல தான். சென்னையில இருக்கும்போது வந்துட்டு காசி தியேட்டர்ல வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த கில்லி படம் ரிலீஸ் ஆன டைம் வந்துட்டு அந்த ஒரு போஸ்டர் வந்துட்டு ஒரு பையன் சின்ன வால் போஸ்டர் தான், லைக் வந்துட்டு பேனர் தான். அந்த பேனரை வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு போய் அதை கத்தியால கிழிச்சு ஒரு ஆறாவது மணி. ஏன்னா தீனா படம் அப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, தீனா கில்லி படத்துக்கு எதிராக வந்துட்டு. அப்ப அதுக்கு வந்துட்டு இவங்க வந்து யாரோ வந்துட்டு ஃபயர் பண்ணிருப்பாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, பிடிச்சி நிறைய விதங்கள்லாம் பண்ணி மன்னிப்பு வீடெல்லாம் போட்டாப்புல. காலைல 11 மணிக்கு நான் பசங்களோட காசு தேட்டர் படம் பார்க்கலாம் வந்தேன், தீனா படம். பக்கத்திலே கில்லி பேனர் இருந்தது. ஒரு ஆர்வத்தில் பசங்க எல்லாம் சேர்ந்து அவங்க கூட என்ஜாய்மெண்ட் பண்றதுக்காக கையில பைக் கீச்சன் வச்சிருந்தேன், அதை வச்சு நான் பிரிச்சுட்டேன். இது மூலயமா அண்ணன் விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழக நண்பர்களுக்கும் என்னுடைய மன்னிப்பை நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இது போன்ற சம்பவங்களை நிறுத்தப்பட மாட்டேன்றத பல வழியும் மன்னிப்பு. ஸோ என்ன அப்படின்னா அந்த விடலை பசங்க விவகாரம் பண்ண இல்லை, என்ன பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. இது மட்டும் கிடையாது. பிகில் படத்துல வந்துட்டு அதோட போஸ்டர் எல்லாம் கீழே போட்டு மிதிச்சு சின்ன பசங்க அப்படி மிதிக்கிறதுல வந்து பார்த்துருக்கோம். அண்ட் வந்துட்டு அதுக்காக அந்த பசங்க வந்துட்டு இப்படிலாம் பண்ண மாட்டோம், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னது. ஸோ ஒரு விஷயம் வந்துட்டு விடலை பசங்க பண்றாங்கன்னா அந்த ஒரு அறிவு இல்லாத சென்ஸ் இல்லாதவங்க தான். மெச்சூரிட்டி ஆனவங்க இப்ப நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் படம் பண்றாங்க. எதுக்காக படம் பண்றாங்க? என்ஜாய்மெண்ட்டுக்காக, என்டர்டைன்மெண்ட்டுக்காக. நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட். படம் பாக்குறியா, என்டர்டைன்மெண்ட் ஆகுறியா, முடிஞ்சா கிளம்பிட்டே அவ்வளவுதான். அவங்க சம்பாதிக்கிறவங்க ஜாலியா இருக்காங்க, அவங்களோட வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்காங்க. நம்ம தான் அடிச்சுக்கிட்டு சாகாம இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. இது வந்துட்டு இந்த லிரிக்கை பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா வந்துட்டு இந்த பாட்டு வந்துட்டு இட் லைக் டிவி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்த ஒரு பாட்டு அப்படிங்கிறது இதை பார்த்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. இல்லை இது அதுக்கப்புறம் போட்டான்னு தெரியல. நான் சொல்றேன் பாருங்க. பட்டம் பதவி தேவையில்லையே, ராஜனுக்கு ராஜன் தானடா.
பிகாஸ் அந்த டைம்ல வந்துட்டு என்ன ஆகிட்டு இருந்துச்சுன்னா வந்துட்டு நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் யாரு அப்படிமா இருந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. காக்கா ரொம்ப குறும்பு பண்றது ஜாஸ்தி. இந்த கழுகு இருக்கு இல்லையா, அது மேல பறக்கும். அந்த காக்கா போயிட்டு அந்த கழுகு போய் கொத்தும். அந்த கழுகு ஒண்ணுக்கு பண்ணாது, அது இன்னும் கொஞ்சம் மேல போகும். ஒரு காட்டுக்கு 2 பேர் வேட்டைக்கு போறாங்க. இந்த காட்டுல மானு, முயல், யானை, மயில், இந்த காக்கா, கழுகு. காடுனா இதெல்லாம் இருக்கும் தானே, அதுக்கு சொன்னம்பா. காடு இந்த காக்கா, கழுகு, குயில், மைனு இதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அந்த டைம். ஸோ அதனால வந்துட்டு அதுக்காக இந்த இதை வந்து ஆப்டா வச்சிருக்காங்க. ஸோ எனக்கு இப்பதான் புரிஞ்சு கிளியர்னட்டியா புரிஞ்சு. இது வந்துட்டு டிவி கிட்ஸ் ஆரம்பிக்க முன்னாடி வந்த ஒரு பாட்டு இது. இந்த தலைவா படத்துல அது வந்துட்டு ஒரு ரிலீஸ் ஆகாம ஒரு பிரச்சனை இருக்கும்போது வந்துட்டு அதுக்காக அவர் பேசியிருக்கும் போது அவர் வந்து சொல்லியிருந்தாரு, எனக்கு தலை எவ்வளோ கனமா இருந்தாலும் அதுல வைக்கிற கிரீடம் வந்துட்டு கனமா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. பிகாஸ் தனக்குலத்துல ஆடாதவர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றாங்க. பாவ கணக்குன்னு சொல்றாங்களே. ஸோ தட்ஸ் லைக் வந்துட்டு 2026 இருக்கிற அந்த பாவ கணக்கு எல்லாம் முறியடிக்க விதமா தான் வருவாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த திரைக்கு வந்துட்டு இவ்வளவு ஆப்டா பொருந்தது அப்படிங்கிறது என்னோட ஒரு பாயிண்ட். உன் உசுரை மடிச்சு பொட்டெல்லாம் ஆக்குவோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ஏத்துக்க முடியாதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா வந்துட்டு தலை வந்தா தள்ளி போனோம் அப்படின்னு வந்துட்டு நிறைய படங்கள் தள்ளி போயிருக்குது. பட் விஜய் சாரோட படத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு அது எப்படி இதாகும் அப்படின்னா அதை சுத்தி தான் இதாகும். தள்ளி போடுறது அப்படிங்கிறத விட அந்த படத்தை சுத்தி தான் அடுத்த படங்கள் எல்லாம் வர்றதுக்கான டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. தள்ளி போக மாட்டாங்க, ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு காட்டுக்கு சிங்கம் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு அதை பார்க்கும்போது எல்லாரும் பயப்படுவாங்க. பட் ஆனா தைரியமா இருப்பாங்க. சிங்கம், காட்டோட சிங்கம் இருக்குது. ஸோ சுத்தி நம்ம இருக்கிறதுல நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படி மாதிரி வருது. ஸோ சுத்தி இருக்கிறது இட்ஸ் லைக் எப்படி அப்படின்னா வந்துட்டு தலை வந்தா தள்ளி போகணும், துஷ்ணனை கண்டால் தூர விலகுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ என்னோட ஒரு பாயிண்ட், தப்பா இருக்கு அதுக்கு ஃபேன்ஸ். துஷ்ணனை கண்டால் தூர விலகுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி வந்தாச்சுன்னா தள்ளி போ அந்த மாதிரி. பட் ஆனா விஜய் சாரோட படம் வந்தா வந்துட்டு அதுக்கு நேரடி இறக்க மாட்டாங்க. பட் அதை சுத்தி அந்த டைமிங்ல அடுத்த டைமிங் என்ன கரெக்டா இருக்குது அதை பார்த்து இறக்குவாங்க. அதானப்பா இங்கேயும். ஆனா இங்க வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நான் சொல்ல அவங்க சொன்னதுதான், தலை வந்தா தள்ளி போனோம், தள்ளி தான் போறாங்க. வழியெல்லாம் இவனுக்கு கிடையாது. What? Bro, what are you talking about, man? பிகாஸ் இது வந்துட்டு ரஜினி சாரை இது பண்ணி, ரஜினி சாரை தாக்கி எல்லாம் கிடையாது. சொல்றாங்க தனி வழியெல்லாம் நம்மளுக்கு கிடையாதுப்பா, நம்மளோட பாதையெல்லாம் வேற மாதிரி. லாஸ்ட்ல வா தமிழா வா திமிரா துணிவா. ஓகே, இதெல்லாம் வந்துட்டு எனக்கு எதை ஆக்ட் பண்ணுது, லைக் வந்து எதை கரெக்டா கனெக்டிவிட்டியா காட்டுது அப்படின்னா வந்துட்டு 2026 வா தமிழா வா திமிரா காட்டுவோம் துணிவா. கரெக்டா 2026 இருக்கிற நடக்க போற விஷயத்த வந்துட்டுதான் இவங்க அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு செம பெரிய லிரிக்ஸா போட்டிருக்காங்க. பட் நான் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல பார்த்திருந்தேன், இதுக்கு வந்துட்டு வில்லாதி வில்லனா பாட்டு எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பாட்டு வந்துட்டு வர்றது பெருசு இல்லை, பாட்டு வந்துட்டு போடுறது ரொம்ப கஷ்டம்.
அதை வந்துட்டு ஒரு கிரியேஷன் பண்ணி அதுக்கான எடிட்டிங் பண்ணி அதை ஒர்க் பண்ணி அதை வந்துட்டு பண்றது ரொம்ப கஷ்டம். அப்ப என்ன நல்லா இருக்குன்னா நல்லா, நல்லா இல்லைன்னா நல்லான்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். பட் கொஞ்சம் கேட்ட உடனே பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. கேட்க கேட்க பிடிச்சாலே போதும். இந்த பாட்டு அந்த மாதிரி கேட்க கேட்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த பாட்டுக்குள்ள இவ்வளவு அர்த்தங்கள் இருக்குது. ஸோ லிரிக்ஸ்ல வந்து நான் சொல்லும்போது இந்த விஷயத்துக்கு வேற விஷயம் உங்களுக்கு தோணிருக்கலாம். அது என்ன தோணுச்சு அப்படிங்கிறது கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க. நான் வெயிட் பண்றேன் உங்களுக்கு கமெண்ட்ஸ்க்காக. சந்திக்கும் முறை நான் உங்கள் மாஸ்டர்.